உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாய்ச்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழிய 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடனும் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். மேலும் இன்று நம்மிடையே மிக அற்புதமான தலைப்பில் எதிரிகளை வாழ்த்துங்கள் எனும் அற்புதமான தலைப்பில் பேச நம்முடன் இணைந்துள்ள பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்களை அனைவரின் சார்பிலும் அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா என்று சிறப்பான ஒரு துரிய தவத்தை வழிநடத்தி தந்த பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி மகிழ்வோம். மாலை வணக்கங்களும். வாழ்க வளமுடன். இன்று நாம் எதிரிகளை வாழ்த்துவோம் என்ற தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய ஆசான் அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்த வாழ்த்துவோம் அப்படின்ற எதிரிகளை வாழ்த்துவோம் அப்படின்ற ஒரு தலைப்பை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். மற்றவங்க நலமாக இருக்கணும் என்ற கருத்தோடு ஒளியேதான் வாழ்த்து என்ற வார்த்தை. வாழ்த்து என்றாலே அதை நினைக்கும் போதும் அதை சொல்லும் போதும் நம் மனசுல ஒரு அமைதியான நிலை வருது. வாழ்க வளமுடன் இது ஒரு பெரிய பெரிய மந்திர சொல்.
சுவாமிஜி அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு வாழ்க வளமுடன் என்ற மந்திரம். இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே ஆட்டோல, லாரியில, திருமண மண்டபத்துல, கடைகளில, கல்யாண தேங்காய் பையில கூட எந்த மதமா இருந்தாலும் அந்த பையில வாழ்க வளமுடன் அப்படின்ற வார்த்தைகளை கொடுத்திருக்கும். இப்ப எங்கேயுமே இந்த வாழ்க வளமுடன் என்று எழுதியிருக்கு. இப்ப இந்த வார்த்தையை கேள்விப்படாதவர்களை யாருமே இருக்க முடியாது. நாம இந்த மனவளக்கலை வந்த பிறகுதான் வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்தை நாம உச்சரிக்கிறோம். அது போல ஏதோ ஒரு ஊருக்குள்ள ஒரு வீடு இருந்துகிட்டு இருந்தா கூட யார் வீடு என்னவோ எங்கேயோ தீப்பிடிச்சுக்கிட்டு இருக்கு, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா தெரிஞ்சவர்களா தெரியாதவங்களா அப்படிலாம் நமக்கு தெரியாது. அந்த தீயணைப்பு வண்டி போனா கூட ஆபத்தான நிலை உள்ளவர்களை நாம பார்க்கலன்னா கூட அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம வாழ்த்துக்கிறோம். இப்போ ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, அப்ப கூட அவர்களை நினைத்து வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம கடவுளையே காப்பாத்து அப்படின்னு தான் நினைக்கிறோம். அது எப்போ அப்படின்னா நம்ம மனவளக்கலைக்கு வந்த பிறகுதான் நாம வாழ்த்துன்ற வார்த்தையை கத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த வாழ்க வளமுடன் நாம மற்றவர்களை பார்த்து சொல்லும்போது எல்லா நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில பெற்று நீங்கள் சிறப்பாக வாழணும் என்ற வாழ்த்தாக தான் இது அமைது. அப்ப வாழ்க என்பது வாழ்த்து சொல். வளமுடன் அப்படின்றது ஒரு நிறைவுத்தன்மையை குறிக்குது. இப்ப வாழ்க வளமுடன் என்று ஒருவர் வாழ்த்தினா ஒரு நிறைவுத்தன்மையை அடைய முடியுது. தேவைகளை பூர்த்தி அடையும் போது நிறைவுத்தன்மையை ஏற்படும். அப்ப தேவைகளை நாம எப்படி பட்டியலிடுறோம்னா, ஒரு மனிதனுடைய தேவைகளை பொதுவா வரிசைப்படுத்தி அப்படியே எடுத்துக்கலாம். மகிழ்ச்சியாக வாழணும், அதுக்கு நமக்கு உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இது எல்லாமே நம்ம உணர்ந்து அனுபவித்து கடந்து வாழும் வார்த்தை தான் முழுமையான வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை வாழ்க வளமுடன் என்று உங்களை நம்ம வாழ்த்தும் போது இந்த 5 செல்வங்களையும் பெற்று வாழ்வீர்கள் அப்படின்று பொருள். இது வெறும் வார்த்தைகள் இல்லை. இந்த வாழ்த்து என்ற வார்த்தையில் ஒரு ஆழமான ஒரு உளவியல் தன்மையும் அறிவியல் தன்மையும் இருக்குது. சாமிஜி சொல்றாங்க, வாழ்க என்ற வார்த்தையில உள்ள இழு என்ற எழுத்தை நாம உச்சரிக்கும் போது நம்முடைய நாக்கு மடிந்து மேலெண்ணத்துல தொட்டு அழுத்துது. அப்ப இந்த அழுத்தம் உள்ளே இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பியும் பீனியல் சுரப்பியும் இயங்குவதற்கு தூண்டுது. இப்போ உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி பிட்யூட்டரியும், மன இயக்கத்திற்கு பீனியல் சுரப்பியும், இந்த 2 சுரப்பிகளும் இயங்குறதுனால்தான் இந்த உடல் நலமும் மனநலமும் சிறப்பா இருக்குது. அப்ப தவத்தினால ஒரு அமைதியான நிலை நமக்கு வருது. ஒரு அமைதியான நிலைக்கு நாம நம் வாழ்த்து கூறும் போதும் 1000 தடவை எப்படி வாழ்த்து கூறினா எப்படி பயன் தருமோ அந்த அளவுக்கு பயன் தருது. அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததால இந்த வாழ்த்து இருக்குது. இப்ப இந்த வாழ்த்து கேட்கறோடைய மனசுலயும் வாழ்த்தினுடைய நல்லெண்ணத்தையும் அமைதியும் கொடுக்குது. யாரை நினைத்து நம்ம வாழ்க அப்படின்னு வாழ்த்துறோமோ அவங்களுக்கு அது பல நன்மைகளை தருது. பொதுவா தவம் முடியல நம்ம தவம் முடிஞ்சதுமே நாம வாழ்த்து சொல்லுவதால வலிமை அதிகம். இப்போ மனம் அதாவது பீட்டா அலையில நாம இருந்து உணர்ச்சி நிலை 40 to 14 அலையிலிருந்து நாம அமைதி நிலைக்கு கொண்டு வரும். அப்போ ஆல்பா நிலைக்கு 13 to 8 நிலைக்கு நம்ம வரும்போது மனம் மிக நுண்ணிய நிலைக்கு நாம வரும்போது எண்ணக்கூடிய எண்ணம் சீக்கிரம் அந்த செயலுக்கு வந்துடும். அப்போ தவ முடிவில் நம்ம வாழ்த்துவதனால வயசுல சின்னவங்க கூட பெரியவர்களை வாழ்த்தலாம் அப்படின்றாங்க. அப்பெல்லாம் பெரியவர்கள் தான் சின்னவர்களை வாழ்த்துவாங்க. அப்படி நம்ம இப்ப வாழ்த்தினா நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன வாழ்த்த வந்துட்டியா அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. இப்ப இந்த வாழ்த்து என்ற ஜீவகாந்த அலைக்கு 5 வகையான இயக்கம் கொடுக்குது. 1 மோதுதல், 2வது சிதறுதல், பிரதிபலித்தல், 3வது ஊடுருவுதல்,
5 வந்து 2க்கும் இடையே ஊடாடி கொண்டிருக்குது. இப்ப நம்ம ஒருத்தர வாழ்க வளமுடன்னும் போது அவங்களுக்கு இந்த வார்த்தை போய் மோதும். அந்த வார்த்தையே சிதறுது. அதையே நமக்கும் அப்படியே பிரதிபலிக்குது. இது ஊடுருவிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த 2 பேருக்குமே இடையே ஊடாடிக்கிட்டே இருக்குது. இந்த அலை இயக்கம் வந்து யாரெல்லாம் நாம வாழ்த்துகிறோமோ, இந்த அலை இயக்கம் 2 பேருக்குமே இடையே ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இது ஆயுள் முழுவதும் இருக்கும். இந்த வாழ்த்தின் மூலமாக நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள கூட ஏற்படுத்தக்கூடியது இந்த வாழ்த்து. தவம் முடிஞ்சதுமே நாம ஒவ்வொருவராக வாழ்த்து சொல்றார் சுவாமிஜி அவர்கள். நம்மை நாம முதல்ல வாழ்த்து சொல்றார். 3 முறை வாழ்த்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக வாழ்த்து சொல்றாரு. யார வாழ்த்து சொல்றாரு ஃபர்ஸ்ட்ன்னா, வாழ்க்கை துணைவரை வாழ்த்தணுன்றார். இப்ப யாருன்னா, கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும். வாழ்க்கை துணையா இருக்கும்போது, இந்த உறவு வந்து வலுவுள்ளதா, சீரா இருக்கணும். கணவன், மனைவி இருவருக்குமே வந்து கருத்து வேறுபாடு இல்லாம, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இடம் குடுக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொண்டு வாழணும். இப்ப கணவனும், மனைவியும் அன்புடன் நட்புறவாக இருக்கணும். 2 பேருமே ஒருவரை ஒருவர் நினைத்து, வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம மனசார வாழ்த்தணும்னா, இப்படி வாழ்த்தும்போது 2 பேருக்கும் இடையே உயிர் கலப்பும், அறிவு கலப்பும் ஏற்படும். அப்போதான் வந்து பிரச்சனைகள் இல்லாம ஒரு இணக்கம் ஏற்பட்டு குடும்பத்துல ஒரு அமைதி நிலவும். ஒவ்வொருவரும் வந்து குடும்பம் என்ற அமைப்பிலிருந்து தான் நாம தோன்றியிருக்கிறோம். குடும்பத்திலே எதிரி என்று யாரையுமே சொல்ல முடியாது. குடும்பம் என்ற அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பதிவோடு தான் வந்திருக்கிறோம். பதிவு இல்லாம யாருமே வரல. அந்த பதிவுகளை முழுமை பெறுவதற்காக இறையாற்றல் நம்மள அனுப்பியிருக்கு. ஆகையால குடும்பத்துல உள்ளவர்கள நம்ம மனசார வாழ்த்தணும். இப்ப மனைவி கணவனையோ, கணவன் மனைவியோ வாய் விட்டு வாழ்த்து சொல்ற பழக்கம் இருக்கணும். அப்படி பழக்கம் இதுவரைக்கும் இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல. எல்லார் முன்னிலையும் சொல்ல கூச்சமா கூட இருக்கலாம். பரவாயில்ல. ஆனாலும் மனதிற்குள்ள ஒரு வாரம் வாழ்க வளமுடன் அப்படின்னு யார நினைச்சாரோ அவங்கள சொல்லிக்கிட்டே இருந்தாலே, அப்படியே பழகிட்டாலே, அதுக்கப்புறமா அ ரொம்ப சீக்கிரமா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்ல வந்துரும். அதுக்கு பிறகு கணவன் மனைவியும், மனைவி கணவனையும் இந்த 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளைய வாழ்க வளமுடன் அப்படின்னு வாய் விட்டு சொல்லி வாழ்த்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க்கை தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து கொள்வதற்கும், களங்கங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு இந்த வாழ்வில் முழுமை பெறுவதற்கும், அறிவில் முழுமை பெறுவதற்கும் இறைநிலை தந்த ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த வாழ்க்கை துணை. என நம்ம உணர்ந்து அப்படிலாம் ஏத்துக்கிட்டு அவர்கள முழு மனதுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்த்தணும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த அம்மா மட்டும்தான் மனவளக்கலை ஆசிரியர். அந்த அம்மாவுடைய கணவர் மனவளக்கலைக்குள்ள வந்ததே இல்ல, வரல. அவங்க மன்றம் முடிஞ்சதுமே அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. வாழ்க வளமுடன்ப்பா, மன்றம் முடிஞ்சிடுச்சு, வரீங்களா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஐயாவும் வந்து கீழ மாடியில இவங்க இருப்பாங்க. கீழ வந்ததுமே அவரு வண்டியில இருந்து வந்தோனே எப்படி கேட்பாருன்னா, வாழ்க வளமுடன்மா, நான் வந்துட்டேன் அப்படின்னுவாரு. அப்ப அந்த வாழ்க வளமுடன் அவர் சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம கணவரும் இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நாங்க வாழ்த்திக்கிட்டே இருப்போம். அவரு வந்து மனவளக்கலைக்குள்ள வரல. ஆனா இந்த அம்மா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் வாழ்க வளமுடன். நம்ம மன்றத்து அன்பர்கள் மட்டும் தான் நம்ம வாழ்க வளமுடன் பேசிக்கிறோம். அதே மாரி ஃபோன்ல நம்ம மன்ற அன்பர்கள் வந்தாலே வாழ்க வளமுடன் சொல்லுங்கப்பா, சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கிறோம். ஆனா அவங்க மன்றத்திலேயே அவரு வரதில்ல. ஆனாலும் அவர் அழகா சொல்லுவாரு. மத்தவங்க கிட்ட நாம வாழ்க வளம்னு சொன்னா, அந்த வார்த்தைய கொஞ்ச நேரம் ஜீரணிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தான் பேசுறேன் அப்படின்னுவாங்க. இப்போ வாழ்த்துவதற்கு இடம், காலம் தேவையே இல்ல. அப்படி பார்க்கணும்னு அவசியமே இல்ல. எந்த வயதாக இருந்தாலும், எந்த வயதினரும், எங்க இருந்தாலும் இந்த மனம்
நுண்மையான அலைநீளத்திற்கு முடியும். இப்போ உள்ளத்துல சினம், வெறுப்பு இதெல்லாம் இருந்து உணர்ச்சி வயமான அந்த நேரத்துல நம்ம வாழ்த்தவே முடியாது. ஒருவர் தெய்வீக நிலையில இருந்தாலும் ஒருவரை வாழ்த்த முடியும். இப்படிப்பட்ட இந்த வாழ்த்து சிந்திக்கிறவர்களையும் சிந்தனையே தூண்டிடுமா சிந்திக்கிறவங்க. சிந்தனை இல்லாதவர்கள் கூட சிந்திக்க வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்திடுமா. அதுக்கப்புறம் சுவாமிஜி குழந்தைகளை வாழ்த்தணும். தாய் தகப்பனுடைய செய்கிற பயிற்சிகளுக்கான பதிவுகள் எல்லாமே அவர்கள் பெற்ற அந்த குழந்தைகிட்ட தான் எல்லாமே பதிவுகளாக இருக்கு. அவர்களுடைய வாழ்க்கை பாதிப்பு அடையாமல் உடல் நலம், மனவளம் சிறந்தவர்களாக சிறப்புடன் வாழணும்னா பெற்றோருக்கு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேற வேண்டும்னா குழந்தைகளை வாழ்க வளமுடன் வாழ்த்தணும். இப்படி குறும்பு செய்கிற குழந்தைகள் கூட வாழ்த்தி நல்ல குணமான குழந்தைகளாக மாற்றி விடலாம். அப்ப குழந்தைகளை அடித்து அதட்டாமல் திருத்துவதை வாழ்த்தி திருத்திக்கலாம். குழந்தைகளுடைய ஒவ்வொருத்தருடைய உருவத்தை முழுமையாக நினைச்சு வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்த்தணும். தினந்தோறும் 2 முறை அவர்களை வாழ்த்தி வந்தால் அந்த குழந்தைகள் நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல குணங்களாக மாறுவாங்க. வாழ்க்கை வளங்கள் அனைத்துமே பெற்றோர்களாகவும் மாறுவாங்க. சுவாமிஜி சொல்லுவாங்க, குழந்தைகளை தினந்தோறும் 25 முறை வாழ்த்தணும். அவர்களுக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான ஒரு நட்பு வரும். அந்த உருவத்தை நினைச்சு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முறையும் 25 முறையும் வாழ்த்துங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் உடன் பிறந்தவர்களை வாழ்த்து சொல்ற சுவாமிஜி. பெற்றோர்கிட்ட இருந்துதான் உயிர் வந்திருக்கிறது. பெற்றோர்களின் உயிர் தான் கூட பிறந்தவர்களுக்கும் இருக்கு. ஆனா உடல் மட்டும்தான் வேறு வேறாக நம்ம இருக்கிறோம். பெற்றோருடைய ஜெராக்ஸ் தான் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை. ஒருத்தரோட உயிர் கோடி தலைமுறைகளை கடந்து வந்துதான் நம்ம உடன்பிறப்பாக இயங்கி கொண்டிருக்கோம். அதே உயிர் தான் இங்கேயும் இயங்கிட்டு இருக்கு. அப்ப பிறந்த குழந்தைகள் எல்லாருமே பெற்றோருடைய கருமைய பதிவுகள் ஒன்றாகவே இருக்கு. ஒருத்தருடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களும் தீமையான எண்ணங்களும் எல்லாமே அவருடைய உடன் பிறந்தவர்களுக்கு இருக்கு. வயிறு சக உதிரம்னா ஒரே வயிற்றுல பிறந்தவங்க. குடும்பத்தில் உள்ள உடன் பிறந்தவர்களுக்கு உயிர் தொடர்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஏதான உடல் பிரச்சனை வந்தா குடும்பத்துல மத்தவங்களுக்கும் பாதிப்பு உண்டாகும். ஒருத்தர் செய்கிற நன்மைகள் எல்லாமே அவருக்கும் தெரியாமல் உடன் பிறந்தவருக்கு போகக்கூடும். அப்ப கூட பிறந்தவர்களுக்கு நன்மையானாலும் தீமையானாலும் இவருக்கும் போய் சேரும். இதுல இருந்து நமக்கு பாதுகாப்பு பெறுவதற்கு நாம உடன் பிறந்தவர்களை நல்லவர்களாக இருக்க அவர்களை நாம கண்டிப்பா வாழ்த்தணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிப்பு இல்லாம இருப்பதற்காக உடன் பிறந்தவர்களை நாம கண்டிப்பா வாழ்த்தணும். நம்ம எப்படி சிறப்பாக வாழ்கிறோமோ அவரும் சிறப்பா வாழணும் அப்படின்னு எண்ணி வாழ்த்தணும். ஒருத்தர் குடும்பத்துல சொத்து பிரச்சனையால உடன் பிறந்தவர்கள் பிரிந்துட்டாங்க. ரொம்ப பல காலம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்க கூட பிறந்தவங்களுடைய மகளுக்கே திருமணம். அந்த திருமணத்துக்கு கூட கூப்பிடல அந்த அண்ணனை. அவ்வளோ அளவுக்கு உள்ள பகை அவங்களுக்குள்ள இந்த சொத்து பிரச்சனையால. அப்போ திடீர்னு அந்த சகோதரனுக்கு உடல்நல சரியில்லை. மாரடைப்பு ஆஸ்பத்திரியில கூட்டிட்டு போற தருவாயில அவருக்கு அட்டாக் வந்திருக்கு. அந்த நேரம் பார்த்து தங்க போன் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஏன் சொல்றேன்னா, இந்த உயிருக்கு உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு துன்பம் என்று வரும்போது அந்த உயிருக்கு ஏதோ ஒரு பதிவாக வெளிப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க, உடனே போன் பண்ணிருக்காங்க. உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தங்க போன் பண்ணிருக்காங்கன்ட்டு சொல்லாம அந்த பயந்துட போறாங்கன்ட்டு, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு அப்புறமா உனக்கு போன் பண்றேன். உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியிருக்காங்க. அவங்க உடல் நலத்தை பத்தி விசாரிச்சிருக்காங்க. இதுதான் உடன்பிறப்பு. உடன் பிறந்தவர்களே வாழ்த்துவதும்
நம்ம ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு மாதிரி நண்பர்களை வாழ்த்தும். ஒருத்தருடைய பலமே, நம்பிக்கையே, செல்வமே ஒருவருடைய நட்பு தான். நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நமக்கு ஆறுதல் சொல்லி நம்ம கஷ்டத்தை போக்குறதுதான் நல்ல ஒரு நண்பர். எப்படி நம்முடைய ஆடை நம்மளை அறியாம நகருதோ, அப்போ நம்மளுடைய கை தானாகவே சரி செய்யும். அது போலதான் நமக்கு துன்பம் வரும்போது தானாகவே முன் உதவி செஞ்சு அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய மனமுடையவர்கள் நல்ல ஒரு நண்பர் ஆவர். திருக்குறள்ல சொல்வது போல், உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு நண்பர் கிடைப்பதே ஒரு பெரிய வரம். கிடைத்த நண்பர்களை நட்பை பாராட்டணும். அப்ப நண்பர்களிடம் அறிவோடும் விழிப்போடு அன்பாக பேசி நட்பு கொள்ளணும். உடல் ஆற்றலையோ உதவியாக கொடுத்து, கடன் உதவி மட்டும் நண்பர்களுக்கு வேணாம். ஏன்னா பணத்துலதான் பாசம் பந்தம் அருந்து போகும். நட்பு மட்டும் விதிவிலக்கா? கடையில கூட ஒரு போர்டு போட்டிருக்காங்க, வசனம் எழுதியிருப்பாங்க, கடன் அன்பை முறிக்கும். பணத்தினால்தான் ஒரு நல்ல நண்பனும் பகையாவான். நல்ல நண்பன் எதிரியாகியும் விடுவான். அப்ப பறிக்கும் நண்பர்கிட்ட இருந்து ஏமாறாம காத்து கொள்ளணும். நட்பால் தீங்கு விளையாமல் இருக்கணும். தானும் நலம் பெற்று நண்பர்களுக்கும் நலம் பெறுவதற்கு அவர்களை தினந்தோறும் வாழ்த்துக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் தொழில்துறைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார் சுவாமிஜி. ஒவ்வொரு நாளும் நம்ம கடமைகள்ல தொடர்புல இருக்கிறவங்கள நினைச்சு நாம வாழ்த்துக்கிறோம். டெய்லி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நபர்களை நம்ம சந்திக்கிறோம், தொடர்பும் கொண்டிருக்கோம். அதே மாதிரி வீட்டுல பால் போடுறவங்கல இருந்து காய்கறி இருக்கிறவங்க, வீட்டுக்கு வேலை பார்க்கறவங்க, இவங்களெல்லாம் நம்ம வாழ்த்தி ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு இணக்கமான ஒருமைப்பட்ட நிலையை கொண்டு வந்துட்டா, எந்த செயல் செஞ்சாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் வெற்றியும் அமைதியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொண்டிருக்கும். சுவாமிஜி கடைசியாதான் எதிரிகளை வாழ்த்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருப்போர் எவரேனும் இருந்தார் அவர்களை வாழ்த்துகிறோம். இந்த வாழ்த்து முறை வேற எங்கேயும் கிடையாதுங்க. அருட்தந்தை தான் இந்த வாழ்த்து உருவாக்கி வச்சாங்க. சுவாமிஜி ஒரு தரம் வாழ்த்தை பற்றி மன்றத்துல நண்பர்கள்கிட்ட விளக்கி கொண்டு வந்தாராம். அப்போ ஒரு அன்பர் சுவாமிஜி கிட்ட, ஐயா, முதல்ல மனைவிய வாழ்த்த சொல்றீங்க, கடைசியில எதிரிய வாழ்த்த சொல்றீங்க, இந்த ரெண்டுமே எவ்வளவு கடினமான விஷயம் என்பது வாழ்த்து சொல்ற எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு சுவாமிஜி அந்த அன்பருக்கு விளக்கம் தந்தாராம். அப்படி இல்ல, எதிரி என்பவர் யார்? உண்மையில் உனக்கு ஒரு எதிரி உண்டெனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அப்படின்னாராம். வேற யாரு நமக்கு எதிரியாக வர முடியும்? நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒழுங்கில்லா எண்ணங்கள் தான் மனிதர்களாக நமக்கு துன்பம் வந்தடையுது. ஒருவர் நமக்கு துன்பம் கொடுக்கிறான்னா நம்முடைய வினைப்பதிவு தான் நமக்கு துன்பத்தை கொடுத்து போக்குறாரு. ஒரு வகையில அவரும் நமக்கு கடவுள் தான். நம்ம வினைப்பதிவுகள் இன்னொருத்தர் மூலமாக துன்பம் வந்தா அதை உணர்ந்து கொண்டா அடுத்தவர் மீது வெறுப்பு உண்டாகவே உண்டாகாது. பதிவு முடிந்தது என்ற அளவில நிறைவுத்தன்மை. தனக்கு துன்பம் தந்தவர்களையும் எதிரியாக நினைத்து இருப்பவர்களை நினைத்து அவர்களை திருத்தி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று மனவிரிவோடு மகிழ்ச்சியாக வாழ்த்தும். அப்படி தீமை செய்தவர்களை வாழ்த்தினா அவர்கள் திருந்தி தீமை செய்வதற்கு பதிலாக நன்மையே செஞ்சுட்டுவாங்க. வாழ்த்து எப்படிப்பட்ட எதிரியும் மாற்றி அமைச்சு நமக்கு நல்லது செய்யக்கூடிய அளவில கொண்டு வந்தோம். ஆனால் அதனால்தான் எதிரிகளையும் வாழ்த்தணும், துன்பம் தருபவர்களையும் வாழ்த்தணும். இப்படி வாழ்த்தினால் மனம் அமைதிப்படும், தூய்மையும் பெறும். இப்போ வாழ்த்துக்கிட்டே இருந்தா என்ன நன்மை வரும்னா, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு இணக்கம் வரும், நம்ம கிட்ட இணங்கி வருவாங்க. இல்லைன்னா நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அவர்களால நமக்கு துன்பம் வராத நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை தானாக மாற்றிடும். அதுதான் எதிரிகளை வாழ்த்தக்கூடியது. நம்ம அனைவருமே எதிரியே இல்லை, நமக்கு நாமே தான் எதிரி.
அப்படின்னு நம்மளை நாம நிறைய வாழ்த்திக்கலாம். அப்படியே நம்மளை அறியாமலே எதிரிகள் இருந்தாலே அவர்களை திருந்துவதற்காக நாம வாழ்த்துவோம் என்று இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக மிக சிறப்பாக அருமையாக சிந்தனையை அளித்தீர்கள். மிக்க மிக்க பயனுள்ள ஒரு தலைப்பு. வாழ்த்தி வாழ்த்தி அன்பர்கள் அனைவரும் மகிழ்ந்திருப்போம். நாம எப்போதுமே அது நம்ம ஒவ்வொருவருமே அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றோம் அம்மா. அந்த நிறைவுத்தன்மை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இதுவரை வாழ்த்தாமல் இருந்தவர்கள் கூட இனிமேல் வாழ்த்த துவங்கி விடுவார்கள் என்று கூறி மிக சிறப்பான சிந்தனை அளித்த அம்மா அவர்களை, ரோஜா பாப்பு அம்மா அவர்களையும் அவர்தம் அன்பு குடும்பத்தையும் வாழ்த்துவோம். துரிய நினைவில் அருள் பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. ஸ்கை ஆன்லைன் நன்றிகள். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறுகிறது. பிரதி சனிக்கிழமை மாலையில் தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை மாலையில் ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.